Hi guys, welcome to our Money Market YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 5 rules for making daily profits. நம்ம இது எல்லாமே வந்து beginnersக்காக தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்றது லேர்ன் பண்ணுறோம் அப்புறம் ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? டெய்லி நம்ம 500 to 1000 rupees ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இனிஷியல் அமௌண்ட்டு 5000க்கு, ஃபியூச்சரில் நீங்கள் 50,000க்கு அதுக்கோட ப்ராஃபிட் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ரூல்ஸை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் கேஸ், நம்ம போடக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, லேர்ன் ஆஃப்டர் டைம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த 5 ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் ஆஃப் ட்ரேட். எந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ட்ரேட்ஸில் நம்ம மல்டிபிள் சாய்ஸில் இருக்குது. ஒன்று தான் ஆப்ஷன் ட்ரேட் இருக்குது, ஸ்விங் ட்ரேட்ஸ் இருக்குது, இது மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 நான் கொடுக்குறேன். டைமிங் ஆஃப் ட்ரேட், எந்த டைமில் ட்ரேட் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட் டைமிங். ஸ்விங் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டைமிங்ஸை பற்றி பார்க்கலாம். அடுத்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் எ டே. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் எதுவும் இருக்கோ அப்படின்னா ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா அதோட போதும். நம்ம திரும்ப நம்ம ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துரும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? டெய்லி ப்ராக்டிஸ் யுவர் ட்ரேடிங் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஸ் பர் ட்ரைனிங் கிளாஸஸ் லேர்ன்டு. நீங்கள் ட்ரைனிங் கிளாஸஸில் போயிட்டு கற்றுக்கிட்டு இருந்தீங்கனாலும் ஓகே, இல்லை யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டாலும் சரி. யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம மேக்ஸிமம் வந்து பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியாது. நீங்கள் பேசிக்ஸாக என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணுங்கள், கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா வரும். ஓகேவா? ப்ராக்டிஸ் யுவர் எமோஷன் கண்ட்ரோல். நம்ம வந்து நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஆகும். ஓகே, இப்போ ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக போயிட்டுருக்கு, பேரிஷாக போயிட்டுருக்கு அப்படின்னு சடனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்கோட ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமையே நம்ம வந்து ஒரு லாட்ஸ் எடுத்துருவோம். பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோன்னு நினைக்கக்கூடிய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த டைம் சார் எப்படி இருந்தாலும் திரும்ப நம்ம வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட பணம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெகட்டிவ்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? மைனஸில் வந்துட்டுருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபாலா, ரைசிங்கா, பிரேக் அவுட் ஆகுதா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா அப்படின்றது எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகு ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு அடுத்த கேண்டில் வந்து பிஃபோர் கேண்டிலோட ஹையராக போகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்